அது எதையுமே உன் பொண்டாட்டியால ஏத்துக்க முடியாது. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவீங்களே பட்டணத்துல, அது ஈகோ. ஈகோ, அந்த ஈகோ தாண்டா உன் பொண்டாட்டியை எப்படிலாம் ஆட்டி வைக்குது. அதை அவ தூக்கி போடாத வரைக்கும் உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் ஓயாது. ஏங்க என்னங்க நீங்க யார பார்த்து என்ன பேசுறீங்க? ஏன் அத்தைக்கு ஈகோவா? அப்படிலாம் பாத்திருந்தா அவங்க ஏற்கனவே இவளுக்கு இன்ஸ்டிடியூட் பொறுப்பை கொடுத்திருப்பாங்களா? இதுக்கு பேரு ஈகோலாம் இல்லைங்க. அவங்க உழைச்சி உருவாக்குன வேதா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் மேல இருக்கிற அக்கறை. அதுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அவங்களுக்கு அப்புறம் பல 100 வருஷம் பேரும் புகழோட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான். எதை வச்சு சொல்றீங்க? எனக்கு நம்பிக்கை வரல. உன்கிட்ட ஒரு குடும்பத்தை கொடுத்தா ஒரு நல்ல ஹவுஸ் வைஃபா எந்த பிரச்சனையும் இல்லாம அதை நடத்துவ. அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனையும் நடத்துவியான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. குடும்ப நிர்வாகமோ தொழில் நிர்வாகமோ வேற வரன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அதுல என்ன டவுட் இருக்கு? அதான் உங்க பிரச்சனையே. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட வேலைனா ரொம்ப ஈஸி, தொழில முதலாளியா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதுதானே உங்க பாயிண்ட்? கிட்டத்தட்ட அதான். தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. நீங்க இந்த குடும்பத்துல ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்ததே இல்ல. அது எல்லாத்தையுமே வேலைக்காரங்க பாத்துக்கிட்டாங்க, பூர்ணிமா அம்மா பாத்துக்கிட்டாங்க. அதனாலதான் இதுல இருக்கிற கஷ்ட நஷ்டம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தொழில ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட் போடுறது எவ்வளவு கஷ்டமோ அதே அளவுக்கு கஷ்டம் ஒரு குடும்பத்துக்கு பட்ஜெட் போடுறது. கிச்சனுங்கிறது சமைக்கிற இடம்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அதுதான் ஒரு தலைமுறை உருவாகிற இடம். ஆரோக்கியமா சமைக்கணும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி சமைக்கணும், பட்ஜெட்லயும் சமைக்கணும். ஆனா வீட்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் தனித்தனி டேஸ்டா இருக்கும். ஒண்ணும் இல்ல அத்தை, நீங்க ஒரு கேவலமான டீயை குடிச்சிட்டு ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா அந்த டீ உங்களோட மீட்டிங்கே ஸ்பாயில் பண்ணிடும். அதுவே ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட்டு திருப்தியா ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க, உங்க மனசுல இருக்கிற சந்தோஷம் அந்த மீட்டிங்லயே தெரியும். இந்த வீட்ல சமையல் பொறுப்பு எடுத்துக்கிட்டவங்க உங்களை ரொம்ப சௌகரியமா வச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் நீங்க இன்னைக்கு முன்னேறி இப்படி ஒரு இடத்துல நிக்கிறீங்க. அங்க பிரச்சனை இருந்திருந்தா நீங்க இவ்ளோ தூரம் வந்திருக்க முடியாது. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல ஹவுஸ் ஒய்ஃபா வாழ்ற எல்லாருக்குமே பொருந்தும். என்னைக்காவது ஒரு நாள் எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமா சமைச்சு போட்டிருக்கீங்களா? மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிருக்கீங்களா? மளிகை சாமான் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? தக்காளி வெங்காய விலை எப்ப ஏறும் எப்ப குறையும் தெரியுமா? ஒரு வாரம் தக்காளிக்கு 500 ரூபாய் செலவாகும், அதே ஒரு வாரம் 1000 ரூபாய் பத்தாம போகும். ஆனா குடுக்கிற பணத்துல கணக்கா செலவு பண்ணி அதுல 500 ரூபாவை உண்டியல்ல சேர்த்து வைக்கிற பொண்ணுங்க தான் குடும்பத்தோட தூணா இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாதுல. ஒரு நாள் உங்களால கம்ப்ளீட் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க முடியுமா அத்தை? கண்டிப்பா முடியும். அதே மாதிரி என்னாலையும் உங்க இன்ஸ்டிடியூஷனை எத்தனை வருஷம் ஆனாலும் நடத்த முடியும். இன்னையில இருந்து ஒரு மாசம் நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா உங்க கடமையெல்லாம் செய்யுங்க. நான் உங்க இடத்துல இருந்து நீங்க சந்திக்க முடியாதுன்னு சொன்ன சவாலை எல்லாம் நான் சந்திக்கிறேன். இந்த போட்டியில யாரு தோத்தாலும் ஜெயிச்சவங்க சொல்றதுதான் கேட்கணும். பார்க்கலாம். என்னால முடியாதுன்னு நான் சொல்ற வரைக்கும், உங்களால முடியாதுன்னு நீங்க சொல்ற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்க கூடாது. சரி, ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லுங்க. இன்ஸ்டிடியூஷனை நிர்வாகம் பண்றது ரொம்ப ஈஸின்னு நீ சொன்னல, அதுல முதல் சவாலா நான் சொல்ற ஸ்கூலுக்கு போய் உன் குழந்தைக்கு ஒரு ப்ரீகேஜி சீட் வாங்கிட்டு வந்துரு பார்க்கலாம். என்ன குழந்தையே பிறக்கலையேன்னு பாக்குறியா? அங்க கல்யாணம் ஆகும் போதே போய் புக் பண்ணாதான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அங்க அட்மிஷன் போட முடியும். நீ சீட்டு வாங்கி காட்டு, அதுக்கப்புறம் உனக்கு பொறுப்பு கொடுக்கறத பத்தி நான் யோசிக்கிறேன். சரி, வாங்கி காட்டுறாத்த. ஏன் சஞ்சய், ஒரு ப்ரீகேஜி சீட் வாங்குறது அவ்வளவு கஷ்டமா என்ன? ஒரு ப்ரீகேஜி சீட் வாங்கணும்னா என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு சொல்றேன், கேட்டுக்க. டர்ம் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், யூனிஃபார்ம், புக்ஸ் நிறைய இருக்கு. எனக்கு இப்பவே தலை சுத்துது.
அப்படியே நமக்கு சீட்டு கிடைச்சாலும் 2 வருஷத்துக்குள்ள குழந்தைய ரெடி பண்ணணும். இல்லனா சீட் எக்ஸ்பைரி ஆயிடும். சவால ஜெயிக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் தள்ளியே இரு. வேற வழி? எந்த நிலைமை மாறினாலும் இந்த நிலைமை மட்டும் மாறாதுல்ல. அது நம்ம விதி. இல்ல, நீ செய்யற சதி. அப்போ நீ ஊருக்கு வரமாட்ட அப்படித்தானே? இப்ப வர முடியாதுப்பா. அத்தைக்கு எல்லாமே புரிய வைக்கணும். எனக்கு கொஞ்சம் ஊர்ல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஏதாவது பிரச்சனைனா உடனே ஃபோன் பண்ணுமா? டேய் பாத்துக்க. சரி நான் வரேன் மாப்ள. வரேம்மா. வரேன். பார்த்து போயிட்டு வா. இன்னைக்கு ஏதாவது ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? ஐடியா. ஏசி இன்னைக்கு ஃபுல்லா வச்சிட வேண்டியதுதான். சூப்பர். பேட்டரியை மாத்தி போட்டுற வேண்டியதுதான். சூப்பர். ஓகே டன். ஏசி மேட்டர் ஓவர். இது இருந்தா ஒர்க் அவுட் ஆகாதே. சுருக்கிடுவோம். பர்ஃபெக்ட். ஊட்டி மாதிரி நல்லா கூலிங்கா இருக்கு. இது போதும். அவ தப்பிக்கவே முடியாது. வசீகரா ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். வசீகரா என் நெஞ்சினிலே. என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? ரூமியா இவ்ளோ சில்லுன்னு இருக்கு? ஏசி குறைச்சு வைக்க வேண்டியதானே? ரிமோட் ஒர்க் ஆகல. ஏன்? தெரியல. என்ன பண்ற? இப்படி தட்டினா ஒர்க் ஆகும். யாரு உங்க அப்பா கொடுத்த ஐடியாவா அது? அப்படியே உன் அப்பனோட மூளை உனக்கு. தட்டு தட்டு ட்ரை பண்ணு. ஐயோ போச்சு போச்சு. என்ன பண்ண? நான் உடைக்கல, நீதான் உடைச்சு வச்சிருக்க. இது நான் என் கண்ணு முன்னாடி தான் நீ போட்டு உடைச்ச. நான் உடைச்சேங்கிறேன். ஆமா, நீ தானே ஏசிய இப்படி அதிகமா வச்சிருக்க. அதனால தான் நான் ரிமோட் தட்டினேன். ரைட்டு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ண வேண்டியதானே? அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். அதுலயும் ஆஃப் ஆக மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு உள்ள ஏதோ ஜாம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னால இந்த குளிர்ல தூங்க முடியாது. நான் போய் வேற ரூம்ல தூங்குறேன். வேற ரூம்லயா? ஐயோ, நம்ம பிளானியே காலி பண்றாளே. வித்யா வித்யா வித்யா, வேற ரூம்லாம் வேணாம், வா. ஏன்? அந்த ரூம் பூட்டி இருக்கு. அதான் ஏன்? அது அம்மா இருக்காங்களா, அவங்க தான் போட்டு சொன்னாங்க. சாவியை அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்? இப்படி ஏன் கேள்வி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? சும்மா நோய் ஏதாவது கேட்டுக்கிட்டு. அது இப்போ எதுக்கு உனக்கு ரோலிங் ஆகுது? ரோலிங்லாம் இல்ல. இந்த பாரு, இங்க தானே நம்ம தூங்குவோம். இப்ப அந்த ரூமுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா தங்கட்டும்னு சொல்லி பூட்டி வச்சிருக்காங்க. சரி இருக்கட்டும். இப்ப யாரும் கெஸ்ட் எல்லாம் இல்லையே, நான் போய் தூங்குறேன். நீ போய் தூங்குறியா? ஐயோ, இப்ப பிளான். வித்யா வித்யா வித்யா.
லேட் ஆயிடுச்சு. அத்தை தூங்கிருப்பாங்கல்ல? ஆமாமா, இந்த நேரத்துல போய் தொந்தரவு பண்ணா நல்லா இருக்காதுல்ல? கரெக்ட் தானே, சூப்பரு. அப்புறம் சட்டுப்பட்டுன்னு ஒரு முடிவு பண்ணு, ரொம்ப குளிருதுல்ல. ஏய், ஆ? இங்க இருந்த பெட்ஷீட்லாம் எங்க? அது துவைச்சு மாடியில காய போட்டிருக்காங்க. அது ஏற்கனவே துவைச்சது தானே. இந்த வேலையெல்லாம் யார் பார்த்தது? அது யாரு கேட்டு இதெல்லாம் செய்யறாங்க? ஏதோ ஒரு அக்கறையில செஞ்சுட்டாங்க. சரி, நீ வா வா. எங்க வர? இல்லம்மா, ரொம்ப குளிருது. என்கிட்ட ஒரு பெட்ஷீட் தான் இருக்கு. இதுக்குள்ள நீ வந்தன்னா 2 பேரும் குளிர் காயலாம்ல. ம், ஏய், நான் தப்பா எதுவும் சொல்லல. நான் தப்பா ஒண்ணு நினைக்கலையே. அப்ப வா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. மார்கழி மாச குளிர்ல ஐஸ் கட்டி மாதிரி இருக்கிற குளத்துல 5 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு குளிச்சுட்டு கோயில சுத்தி கோலம் போட்டு பழகிருக்கேன். ஆ. இந்த குளிர்லாம் என்ன ஒண்ணும் பண்ணிராது. ஓஹோ. ம்? ஆ. அடி பாவி, உன்னை இதுக்குள்ள கொண்டு வர நான் என்னென்ன பாடுபடுறேன், எப்படிலாம் பிளான் பண்றேன், எல்லாத்தையும் அசால்ட்டா டீல் பண்றியேடி. ரொம்ப கஷ்டப்படுறாளே, இதுக்கு மேல டிராமா வேணாம். ஐயோ, என்ன ஆஃப் ஆக மாட்டேங்குது? ஒருவேளை நிஜமாவே ஜாம் ஆயிடுச்சோ? உனக்கு இல்ல, எனக்கு பரவாயில்ல, நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிறேன். நீ தூங்கு. இல்ல, என்ன மாதிரி தானே உனக்கும் குளிரும். பரவாயில்ல, அதுக்காக 2 பேரும் ஒரே பெட்ஷீட்டியா போத்திட்டு தூங்க முடியும்? தூங்கலாமே, ம்? வேற வழி இல்லல்ல. அப்போ உனக்கு ஓகேவா? ஆனா லிமிட்டை தாண்ட கூடாது. இல்ல, லிமிட் வேற இருக்கா? ம், ஓகே. ம். அவா. ஏசி ஆஃப் ஆயிடுச்சு. ஆமா, ஆஃப் ஆயிடுச்சு. தள்ளிப்படு, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். என்ன? சதிகார ஏசி, உன்னை நான் எப்போ ஆஃப் பண்ண, நீ எப்போ ரியாக்ட் பண்ற? நீ கூட என்ன சோதிக்கிறல்ல? ஏயா? வித்யா, அந்த லிமிட்டை நீ இல்ல, அந்த லிமிட்டை தாண்டலேன்னு சொல்ல வந்தேன். ஓகே ஓகே. ஐயோ, சஞ்சய், இந்த ஸ்கூலு நம்ம ஸ்கூலை விட பெருசா என்ன? ஆமா வித்யா,
நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்கு போட்டியா சிட்டில இருக்கிற ஒரே இன்ஸ்டிடியூஷன் இதுதான். ம், நம்ம ஸ்கூல்ல விட சிடிசியா வாங்கிடலாம். அம்மா பல பேருக்கு இறக்கப்பட்டு சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க அப்படி இல்ல, ரொம்ப கஷ்டம். ஓ அப்படிலாம் கஷ்டப்பட்டு சீட்டு வாங்கிட்டு வர பசங்க மட்டும்தான் நல்லா படிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ? அப்படியே வச்சுக்கலாம். நெட்ல அப்ளை பண்ண முடியாதா? ஓ இதெல்லாம் உனக்கு தெரியுமா? ஹலோ, நாங்களும் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தான் இருக்கோம். வேதாமாவோட மருமகள்ல. வேற லெவல். ஆனா அதெல்லாம் இங்க கிடையாது, நேர்ல தான் வரணும். வா போய் அப்ளிகேஷன் வாங்குவோம். எக்ஸ்கியூஸ் மீ, அப்ளிகேஷன் எங்க கொடுக்குறாங்க? இதோ அங்க இருக்க பிளாக்ல சார். அங்கேயா? ஓகே தேங்க்யூ. சரி வா போலாம். என்ன சஞ்சய் வரிசையில நிக்கிறாங்க? அப்ளிகேஷன் வாங்க கூட வரிசையில நிக்கணுமா? பின்ன இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்குறதுனா சும்மாவா? நேத்துலாம் லைனு பக்கத்து தெரு வரைக்கும் நின்னுட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஏதோ பரவாயில்ல, இவ்வளவுதான் நிக்குது. சார் யாருக்கு சீட்டு வாங்க வந்திருக்கீங்க? உங்க பையனுக்கா? பையனா பொண்ணான்னு தெரியலையேம்மா. தெரியல தெரியலையா? சார், இப்போ உங்க பசங்களுக்கு தானே சீட்டு வாங்க வந்திருக்கீங்க? ஆமா, அப்போ தெரியாதுன்னு சொல்றீங்க? குழந்தையே பிறக்கலமா. பிறக்காத குழந்தைக்கு சீட்டு வாங்க வந்திருக்கீங்களா? ஆமா. உங்க வைஃப் பிரெக்னெண்டா இருக்காங்களா? ஒய்ஃபா? அவங்கள நான் இன்னும் பார்க்கவே இல்லையே சார். என்னது? பார்க்கவே இல்லையா? ம், யோ என்னையா சொல்ற? இப்போ நீ யாருக்கு தான் சீட்டு வாங்க வந்திருக்க? சார் நானும் பல வருஷமா பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் செட் ஆயிருக்கு. ஆனா பொண்ணை கண்ணில் காட்டணும்னா எதிர்காலத்துல பிறக்க போற குழந்தைக்கு அட்வான்ஸா இந்த ஸ்கூல்ல ஒரு சீட்டு வாங்கணும்னு பொண்ணு வீட்டுல சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சீட்டு வாங்கிட்டு போய் தான் பொண்ணையே பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒண்ணு பிடிக்கணும். Yes. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகணும். Yes. குழந்தை பிறக்கணும். Yes. அது வளரணும். ஆ. அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து இங்க சேர்க்கணும். Yes. கரெக்டா சொன்னீங்க. உங்களுக்கும் அதே பிரச்சனையா? யோ ஓயா வெறுப்பேத்தாம. A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர். படிக்க வேண்டிய காலத்துல படிக்காம என்ன இந்த இப்போ ஆளு? படிக்க வேண்டியதா இருக்கு. பாத்தியா வித்யா, இவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள பிறக்க போற குழந்தைக்கு அட்வான்ஸ் புக்கிங்ல சீட் வாங்க வந்திருக்காரு. இதெல்லாம் பெருமையா? கொடுமை கொடுமை. அத்தை கிட்ட போட்டியில ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த லைன்ல நிக்கிறேன். இல்லனா இந்த முதல் ஸ்கூலுக்குள்ளே வர மாட்டேன். வா. இந்தாங்க கையெழுத்து போடுங்க. ஓகே. உங்க குழந்தைக்கா? இல்ல, பக்கத்து வீட்டு குழந்தைக்கு. அப்ளிகேஷன் கொடுங்க சார். அம்மா என்ன படிச்சிருக்கீங்க? சோ நான் எம்பிஏ படிச்சிருக்கேன். நான் ஸ்கூலுக்கே போகல, போதுமா? அப்பா மட்டும் தான் படிச்சிருக்கீங்களா? அப்ப சீட்டு கிடைக்கிறது டவுட் தான். கொடுங்க. 10 மணிக்கு A பிளாக்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும், தயாரா இருங்க. அதுல பாஸ் ஆனதான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். நான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். 2 வருஷமா அந்த சிலபஸையே கரைச்சு குடிச்சிருக்கேன். என்னது? அப்பா அம்மாவுக்கு எக்ஸாமா? என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க, தெரியாதா உங்களுக்கு? நீங்க புத்திசாலியா இருந்தா தானே உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க முடியும். அப்போ என்ன வெங்காயத்துக்கு ஸ்கூல்ல கட்டி வச்சிருக்கீங்க? ஏய் ஏன் உங்க வாத்தியார் யாரும் படிச்சது இல்லையா? வித்யா கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன சஞ்சய் இப்படி அநியாயம் பண்றாங்க? இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? பார்த்துட்டு ஏன் நிக்கிறீங்க? அப்படியே வெளில போக. நாங்க என்ன வெத்தலை பாக்க வச்சு அழைக்கிறோம்? என்னையா சொன்னா? ஏய் சார், சீட்டு வாங்க வந்த இடத்துல பிரச்சனை பண்ண வேணாம் சார். அப்புறம் சீட்டு கிடைக்காது சார். போயா. என்ன வித்யா? உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது எனக்கு தெரிஞ்ச டவுட் தான். போறியா இல்ல? ஏய் என்ன பண்ற நீ? பொறுமையா இரு. பேசாம வா. சாரி சார். வா. போங்க. என்ன வித்யா? சஞ்சய் என்ன நடக்குதுங்க? இதெல்லாம் உச்சபட்ச அநியாயம். என்ன நீ இங்க இப்படிதான்? இங்க பாரு, ஸ்கூல் நல்லா இருக்குன்னு லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுவாங்க. அத்தனை பேருக்கு சீட்டு கொடுக்க முடியுமா? கொஞ்சம் பேரை ஃபில்டர் பண்ணணும்ல, அதுக்கு தான் இதெல்லாம் ஒரு ட்ரிக். ஸ்கூலை தாண்டி எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இருக்க கூடாதுன்னு எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஸ்கூலுக்குள்ள வரவே என்ட்ரன்ஸா? இத பாரு, நீ இப்படிலாம் பேசிட்டு இருந்தனா போட்டியில உன்னால ஜெயிக்கவே முடியாது. இதே சொல்லி என்ன ஆஃப் பண்ற சஞ்சய். வா.
மார்னிங் பேரண்ட்ஸ். நீங்க எழுத போற இந்த எக்ஸாம் உங்களோட தலையெழுத்த இல்ல, உங்க பசங்களோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய எக்ஸாம். அதனால பார்த்து நிதானமா எழுதுங்க. யாராவது பிட் அடிச்சாலோ பார்த்து எழுதினாலோ உடனே எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியில அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் எப்பவுமே இந்த ஸ்கூல்ல அட்மிஷனுக்கு வர முடியாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவர் டாடே. கடவுளே, இது வெறும் எக்ஸாம் பேப்பர் இல்ல, என்னோட வாழ்க்கை. அதுல விளையாடுறாத. எக்ஸாம் ஈஸியா இருக்கணும். காப்பாத்து கடவுளே. கடவுளே, நீ கண்ணை திறந்துட்ட. பரவாயில்லையே, இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா அட்டென்ட் பண்றா. அப்ப கண்டிப்பா பாஸ் ஆயிடுவா, போட்டியில ஜெயிச்சிருவா.